ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கோடம்பாக்கம் வடபழனி செல்லும் மேம்பாலத்தின் சாலையின் நடுவே பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். நாம் நிற்கக்கூடிய பகுதி இந்த கோடம்பாக்கம் ஹைரோடு என சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாதை இது. ஏன்னா இதுதான் ஒரு இணைப்பாக இருக்காங்க. குறிப்பாக கோடம்பாக்கம் செல்லக்கூடிய வடபழனி, வடசலவாக்கம் இந்த பகுதி, ஆற்காடு சாலை, அந்த அந்த சாலை தொடக்கூடிய இந்த பாலமானது அடிக்கடி பழுது ஏற்பட்டது. ஏன்னா இந்த சாலைகள் அமைப்பே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்படும். பள்ளத்தில் அந்த கம்பிகள் தெரியும். ஏன்னா இருசக்கர வாகனங்கள் போகிறவங்களும் ரொம்ப சிரமத்துக்குள்ளே போவாங்க. இருபுறமே இந்த பாலத்தின் இருபுறமே அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இப்போ நாம் நிற்கக்கூடிய பகுதி நமக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த பள்ளம் அந்த சாலைகள் சேதமடைந்து அந்த கம்பிகள் வெளியே அதிக அளவு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த பெரிய வாகனங்கள், அதாவது பஸ், பேருந்துகள் செல்லும் பொழுது அந்த இதில் இறங்கி அந்த குழியில் இறங்கி போகும் பொழுது என்ன ஆகும்னா, ஏற்கனவே அந்த பள்ளம் அதிகமாக சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சாதாரணமாகவே சாலை சேதமடையும் பொழுது இதுபோல் அந்த குழிகள் இருக்கும் பொழுது மிக அதிகமாக சேதமடையும் பொழுது ஒட்டுமொத்தமாக பாலத்துக்கு சிரமம் ஏற்படும். ஏன்னா இது முக்கியமான இதில் நீங்களே பார்க்கலாம், இருபுறமே வாகனம் வந்துட்டே தான் இருக்கும். விடுமுறைக்காக 4 நாள் தொடர் விடுமுறையாக இருந்த போதிலும் அனைத்து சிலர் சென்னையிலிருந்து வெளியூர் சென்றிருந்தாலும் கூட இங்குமே இப்போ இருந்தே பரபரப்பாக தான் காணப்படும் இந்த சாலை. ஏன்னா முக்கியமான சாலை என்பதால் இது இருபுறமே பணிகள் செய்வதற்கு சிரமம். ஏன்னா அடிக்கடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தற்காலிகமாக அந்த சாலைகள் அமைச்சாலும் கூட அதிக சேதம் ஏற்படுது. இதுக்கு நிரந்தர தீர்வாக என்ன பண்ணணும்னா, அதற்குண்டான தரமான சாலைகள் அமைக்கப்படணும். ஏன்னா தரமான சாலைகள் அமைத்தால் மட்டும்தான் இதுபோல் இந்த பகுதியில் சேதம் ஏற்படாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே அதிகமாக சேதம் ஏற்பட்டிருக்குது. மாநகராட்சி அதிகாரி நம்ம இது குறித்து சொல்லியிருந்தோம். உடனே அந்த அதிகாரியிடம் அதாவது இந்த மாநகராட்சி சார்பாக இந்த பாலங்கள் பராமரிக்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட நம்ம தொடர்பு பண்ணி சொல்லியிருக்கோம், உடனடியாக இதுக்கு நடவடிக்கை என்று. ஆனால் செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பகல் நேரத்தில் செய்வது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா வாகனங்கள் போயிட்டே இருக்குது. இந்த இரவுக்குள் அந்த சாலை சீரமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் உடனடியாக இது நிரந்தர தீர்வாக பார்க்கும் பொழுது தரமான சாலைகள் அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதுவரை முக்கியமான சாலைகளில் பிரச்சனை ஏற்படாது. ஏன்னா கொஞ்சமாவது ஒரு சிறிதளவு விபத்து ஏற்பட்டாலுமே ஒட்டுமொத்தமாகவே இங்கே இந்த வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து துண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும். மோகன், வடபழனி செல்லும் மேம்பாலத்தின் நடுவே பள்ளம் ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.